ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பருப்பு குழம்பு. அதுக்கு ஃபஸ்ட்டு 100 கிராம் துவரம்பருப்பை கழுவி ஒரு குக்கரில் நான் சேர்த்துருக்கேன். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. 1 டம்ளர் பருப்புனா ஒரு 3-3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க, சரியாக இருக்கும். இப்போ 10 பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இந்த குட்டி மிளகா, அதனால் நான் அளவு சொல்லலை. உங்களுக்கு வேணும்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ தண்ணியிலையே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 3-4 விசில் விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா பருப்பை கடையணும்னு அவசியம் இல்லை. பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு குழம்ப லைட்டாக கொதிக்க விடுங்க. இன்னொரு பக்கம் பருப்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. 3 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வதக்கி விடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ தாளித்த வெங்காயத்தை பருப்பு குழம்புல சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கங்க. தேவையான அளவு உப்பு குழம்புக்கு சேர்த்துக்கங்க. இப்போ பருப்பு குழம்பு ஈஸியாக ரெடி ஆயிருச்சு. அடுத்து கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கேரட்டை சீவி வச்சுக்கலாம், இல்லைனா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 5-6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு பொரிய விடுங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. கேரட் இனிப்பாக இருக்கும், காஞ்ச மிளகா இன்னும் நிறையா கூட வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வதக்கி விடுங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. கட் பண்ணி வச்சுருக்க காயை வெங்காயம் வதங்கினோன்னு சேர்த்துக்கங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க. கேரட்டை தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது, காய் சீக்கிரம் வெந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு அப்பப்போ கிளறி வேக விடுங்க. அடிக்கடி எடுத்து கிளறி விடுங்க, எண்ணெயிலே காய் வதங்கிரும், கேரட் ஈஸியாக வெந்துடும். இப்போ கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு குழம்பு கேரட் பொரியல் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.